ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரம் நினைக்கிறேன். இதுக்கு பின்பாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து என்னுடைய தம்பியுடைய திருமணத்திற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் உள்ள பிரதிபலனை நாங்கள் அங்கு பார்த்தோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற போது தேவன் எனக்கு கொடுத்ததான வார்த்தை நான் இப்படியாய் சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டிருந்தேன். ஹவு டு ரெசிஸ்ட் த டெவில் இன் த பேட்டில் ஃபீல்ட். ஸ்தோத்திரம். பிசாசை நம்முடைய யுத்த களத்திலே எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அன்பானவர்களே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது என்பது கேட்பதற்கு என்னமோ சரியாக தெரியலாம், அல்லது கேட்பதற்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இது மிகவும் பிரயாசப்பட வேண்டிய காரியம்தான். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிற போதுதான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். நிறையா பேருடைய வாழ்க்கையில் நடக்கிறதான ஆப்போசிட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசனம் ஆப்போசிட்டாக தான் செயல்படுது. என்ன பண்ணுறாங்க? பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார்கள், கர்த்தருக்கு சொல்லுங்க சத்திரமா. எதுவுமே தெரியாத மாதிரி என்ன மாத்திரம் அப்படியே பார்க்கக்கூடாது. பிசாசுக்கு தான் அநேக நேரங்களில் மனுஷன் என்ன பண்ணுறான் சொல்லுங்க, கீழ்ப்படுகிறான், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் வாட் வி சப்போஸ் டு டூ, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிசாசை குறித்து நம்மால் பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் வாசிக்கலாத யோபு 1. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறான். அன்பானவர்களே, நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதினால்தான் அநேக நேரங்களிலே தேவன் நம்மீது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்களை இழந்து போவதற்கு காரணம் நாம் எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாய் நடத்தப்படுகிறோம் என்பதையே நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறானோ அவனை பிசாசு மேற்கொள்ள மாட்டான். ஆனால் அநேக நேரங்களிலே வேதாகமத்தை கையிலே வைத்துக்கொண்டு நம்முடைய குணாதிசயத்தின் மூலமாக பிசாசுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்களாய் மாறிவிடுகிறோம். பிசாசை குறித்து சாத்தான் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்ட இடம் 1 நாளாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் பிசாசு தாவீதை இப்படியா ஏவறான். வாசிங்க. 1 நாளாகமம் 21:1. First Chronicle chapter 21 verse 1. சோத்திரம். யோபுவின் புஸ்தகத்திலே இந்த பிசாசு கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று என்ன காரியத்தை செய்கிறானாம்? குற்றம் சுமத்தும்படி தேவ சமூகத்திலே அவன் போய் நிற்கிறான். பிசாசுடைய ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் என்னது? குற்றம் சுமத்துவது, குற்றப்படுத்துவது. அதனுடைய வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இப்படியா போட்டிருக்கு. நானே வாசிக்கிறேன். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்களை குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். அப்போ பிசாசுடைய வேலை என்ன?
சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க சத்தமா. குற்றம் சாட்டுறது. அப்போ இவனுடைய ஹேபிட் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை குற்றச்சாட்டி கொண்டே, இத ஆண்டவர் சொல்லுவார் ஒரு இடத்துல, உன் கண்ணில் இருக்கிற என்ன எடுக்கணும், உத்திரத்தை எடுத்துடணும். அப்புறம் நீ என்ன பண்ணு, யாரெல்லாம் நானாக இருந்தாலும் எந்த தேவ மனிதனாக இருந்தாலும் மற்றவர்களை தேவையில்லாமல் குற்றம் சுமத்துறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட என்ன இல்லை, ஆவியானவருடைய கிரியை கிடையாது. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தை உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சுன்னு சொன்னால், நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுகிறது, விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து சமுதாயத்திற்கு முன்பாக நிற்க வைத்த போது அதில் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, சோத்திரம், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனாவது கல் எடுத்து முதல்ல அடிங்க. என்ன கேட்டால், நம்மளாம் இருந்திருந்தா இந்த பாக்கெட்டில் 2 கல்லும், இந்த பாக்கெட்டில் 2 கல்லும், மேல் பாக்கெட்டில் 4 கல்லும், பின்னாடி ஒரு லாரியில் ஒரு கல் கூட கொண்டு வந்திருப்போம். இப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்து சமுதாயத்திற்கு முன்பாக நிற்க வைத்த போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன். ஒரு பையன் எரியாமல் எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த அந்த அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தில் கேட்குறாரு, இங்கே நின்றுட்டு இருந்தவங்க யாரும் உன்னை ஆக்கினிக்குள்ள தீர்க்கலையா? அவள் வேண்டாம் என்று நினைப்பது பிசாசின் சிந்தை, அவள் எப்படியாகிலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரயாசப்படுவது தேவனின் சிந்தை. இந்த சிந்தை தான் கிறிஸ்துவுக்குள் இருந்தது. பிசாசு எப்பொழுதும் ஜனங்களுக்கு விரோதமாய் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். யாரெல்லாம் நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி பிசாசு நம்மளை பற்றி என்ன பண்ணிடுவான், போய் சொல்லுங்க, சோத்திரம், சத்தமாக சொல்லுங்க. நம்ம சர்ச்சு முடிச்சுட்டு போய் ஒரு பெரிய சண்டை போட போகிறோன்னு வைங்க, அப்போது நம்ம நல்லா ஆராதிக்கும் போது பிசாசு பார்த்து என்ன சொல்லுவான், இந்த அம்மா தான் நீ கொஞ்ச நேரத்தில் போய் என்ன பண்ண போகுது, சட்டியும் பானையும் சோத்திரம் உடைக்க போகுது. அப்போ பிசாசு மற்றவர்களை குற்ற சுமத்தி கொண்டே இருப்பான். பிசாசை எதிர்த்து நிற்பதற்குண்டான 3 குணாதிசயங்களை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கலாம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிசாசை குறித்து, பிசாசுக்கு அநேக நாமங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே பிசாசு என்றும், மத்தேயு 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் பிசாசுகளின் தலைவனாகிய பேயல் சேபு என்றும், சோத்திரம், யோவான் 17:15 பொல்லாதவன் என்றும், உலகத்தின் அதிபதி என்றும், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்றும், ஆகாய அதிகார பிரபு, பழைய பாம்பாகிய வலுசர்பம், இப்படி எல்லாம் நிறைய பேர் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நமக்கு பிசாசை எதிர்கொள்ளக்கூடிய திராணி உண்டாக வேண்டும். இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு, மலையாள பைபிள் யாராவது வச்சிருந்தீங்கன்னா பாருங்க அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னு. சோத்திரம். பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவிற்கு நமக்கு திராணி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிசாசு சும்மா போஞ்சோன்னாலும் என்ன பண்ணாது, சொல்லுங்க, போகுமா? போகாது. நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணினாங்க, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசாசு பிடிச்சிருக்கிற ஒருத்தன் மேலே போய் கையை வைக்கிறாங்க. இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு, அவனை பிடிச்சி அடிச்சு அது இப்படி சொல்லிச்சு, எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், உன்னையும் யாருன்னு தெரியும். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், பிசாசுக்கு நம்மளையும் தெரியும். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்கிறத நம்முடைய வீட்டில் இருக்கிற மனைவிக்கு தெரியுதோ, பிள்ளைகளுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசு நன்கு அறிந்து வைத்திருப்பான். இவன் போய் கையை வச்சோன்னையும் நடந்த சம்பவம், இந்த அசுத்தாவி படிச்சிருக்கிற மனுஷன் என்ன பண்ணான், மேலே பாஞ்சு அவனை அடித்து பலாத்காரம் பண்ணி, தமிழ் பைபிள் அழகாக போட்டிருக்கு, பலாத்காரம் பண்ணி அவனை ட்ரெஸ்ஸை கழட்டி ஓட விட்டுட்டான். பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாதவர்களாக இருந்தால் நாமும் ஒரு நாள் வெட்கப்பட்டு அவமானம் உடையவர்களாக இந்த சமுதாயத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்குள் தள்ளப்படுவோம். அநேக நேரங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மனிதன் தோற்று போவதற்கு காரணம், நம்மை இயக்குகிறது யார் என்பதை நாம் அறியாதபடி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த காரில் டிரைவர்னு ஒருத்தர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், காரு போகும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நம்மை நடத்தினால் மாத்திரமே நாம் வெற்றியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய குணாதிசயமே அவர் பாவத்தையும் குற்றத்தையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனாயிருக்கிறார். சோத்திரம்.
பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணி உள்ளவர்களாக இருக்கு. we have a capacity to resist the devil. நாம் பிசாசை எதிர்க்கக்கூடிய கேபபிள் உள்ளவர்களாய் உருவாக வேண்டும். அதற்கு 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஸ்தோத்திரம். பிசாசை எதிர்ப்பதற்குண்டான முதல் படிநிலை அல்லது முதல் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்திருக்கிறவர்களாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம பிசாசு என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, பயப்பட மாட்டான். விசுவாசம் இல்லாமல் தேவனை, ஸ்தோத்திரம், வசனம் சொல்லியிருக்கு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சத்தமா சொல்லுங்க, ஜெயம். நமக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிசாசு எய்கிற அம்புகளை நாம் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசுவாச வீரனாய் நாம் மாறலாம். இதற்கு ஒரு சம்பவத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் வேகமாக வாசிங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம், டைம் ஆகிட்டே இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சம்பவத்தை நானே சொல்றேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற ஒரு 3 தேவ மனிதர்கள், ஸ்தோத்திரம், ராஜா வைக்கப்பட்டதான ராஜாவினால் நிறுத்தப்பட்ட பொற்சிலையை வணங்க சொல்லுகிற போது இவர்கள் இப்படியாய் சொன்னார்கள், நாங்க என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்க, சொல்லுங்க, வணங்க மாட்டோம். நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள் மேலோங்கி இருந்தது. இதுல என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எங்க கொண்டு போய் அவங்கள போட்டாங்க? எங்க போட்டாங்க சொல்லுங்க சத்தமா? எரிகிற சூளையில போட்டாங்க. ஒரு செங்கல் சூளையில எரிகிற நெருப்பினுடைய அந்த அந்த ஹீட்டினுடைய அந்த ஹீட்டுடைய டிகிரி எவ்வளோ செல்சியஸ் அப்படின்னா 1200 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் தான் செங்கல் சூடாகும். எவ்வளோ டிகிரி செல்சியஸ் சொல்லு சத்தமா? 1200 டிகிரி செல்சியஸில் தான் அந்த செங்கல் என்ன பண்ண முடியும், சுட முடியும். நம்ம வீட்டில் வச்சிருக்கிற தோசை சுடுற அடுப்பை வச்சு செங்கலை சுட முடியுமா சொல்லுங்க? முடியாது. நம்ம அப்படி வச்சோம்னா எவ்வளோ நாளாகும் பாருங்க. 1200 டிகிரி செல்சியஸில் தான் என்ன பண்ண முடியும், செங்கலை சுட முடியும். அப்போ இவங்க என்ன பண்ணினாங்க, இந்த பொற்சிலையை வணங்காததுனால இந்த ராஜா உக்கிர கோபம் கொண்டு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நீ பொற்சிலையை வணங்க மாட்ட, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, 1 மடங்கல்ல 1200 டிகிரி செல்சியஸ் கிடையாது, 7 மடங்கு எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவர்களை கொண்டு போடும்படியாக அவன் கட்டளை இடுகிறான். அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால் சோத்திரம், தூக்கிட்டு போனவனுக்கு எல்லாம் செத்து போயிடுறாங்க. ஏன்னா முதல்ல 1200 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, இப்போ அதனுடைய டிகிரியின் அளவு 8400 டிகிரி செல்சியஸ் அளவு, வெப்பத்தின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தூக்கிட்டு போனவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தை மின்மயானத்தில் இருக்கிற அதில் அந்த அந்த இதுக்குள்ளே கொண்டே போட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை எரிக்கிறதுக்கு உண்டான டிகிரி செல்சியஸ் 790 டிகிரி செல்சியஸ்லேருந்து 900 டிகிரி செல்சியஸுக்குள்ள மனுஷனுடைய டெட் பாடியை சாம்பலாக்கி கொடுத்துரும். 60 நிமிஷம் ஆகும். ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது, 1 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஒரு மனுஷனுடைய டெட் பாடி ஃபுல்லாக எரிஞ்சு அது சாம்பலாக மாறிடும். அப்போ இங்க எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வைக்கிறாங்க, 8400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் போடுகிற போது தனக்குள் இருக்கிற விசுவாசம், பிசாசானவன் ராஜாவை எழுப்பிவிட்டு ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்பட்ட போதும் 8400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் தேவன் 4வது ஒரு மனிதனாக அக்னி ஜுவாலையிலே உருவாகுவார் என்று சொன்னால் அவர் கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினுடைய அளவு ஒரு செங்கலை கூட சூடு பண்ண முடியாமல் இருக்கலாம். இவங்களை பாருங்க, ஒரு ராஜ்யம் முழுவதும் எதிராக நிற்கிறது. ஸ்தோத்திரம். அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் போட்டிருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, ஸ்தோத்திரம், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசு ஆவியின் மூலமாக மாத்திரமே நமக்கு
பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இந்த பிசாசு ராஜாவை ஏவி விட்டு இவர்கள் 3 பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தை பிறப்பித்த போதும் 8400 டிகிரி செல்சியஸில் கர்த்தர் 3 பேருக்கு மத்தியிலே உலாவ வல்லமை உள்ளவராய் இருக்கார் என்று சொன்னால் இவர்களுடைய விசுவாசம் தேவனையும் கிரியை செய்ய வைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தினால் பிசாசை எதிர்த்து நிற்கலாம். நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா சோத்திரம், செங்கல் சூளை எரிய எரிய நம்ம என்ன சொல்லுவோம், பாட்டு வேணா பாடிக்கலாம். சிங்ககேபியோ சொல்லுங்க, எல்லாரும் தெரியாத அந்த பாட்டு சொல்லுங்க. சூளை நெருப்போ, அப்புறம் என்னது, அவர் என்னை காத்துடுவார், அவரு பார்த்துக்குவாரு. பட் வாட் வி ஹேவ் இன் an inner heart, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய சரீரத்தில் அல்லது நம்முடைய இருதயத்தில் நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் அளவு எவ்வளவு பெரியதா இருக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆச்சுன்னு வைங்க, இந்த கால்லெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் போன் எல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த இரும்பு ராடெல்லாம் வைப்பாங்க உள்ள. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 790 900 டிகிரி செல்சியஸில் ஒரு மனுஷன் பாடியை உள்ளே விடும்போது, யாராவது போய் பார்த்துருக்கீங்களா? அதுக்கெல்லாம் போனதில்லை, நீங்கள் போயிருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து எதுவும் மிஞ்சாது. ஆனால் இந்த போல்டு நட்டு மட்டும் கீழே கிடக்கும். நம்ம காலில் வச்சுருக்கிற போல்டு நட்டு, இந்த இந்த லெகமெண்ட்டுக்கு உண்டான அந்த பார்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே ஏற்றுறமோ அதெல்லாம் இருக்குமே தவிர மனுஷன் பாடி எரிஞ்சு போயிடும், ஒன்றும் சிக்காது. அப்போது 8400 டிகிரி செல்சியஸில் ஸ்தோத்திரம் தூக்கிட்டு போனவனுங்கள்லாம் செத்து போகக்கூடிய ஸ்தோத்திரம் அவ்வளவு கொதிக்கிற ஒரு பயங்கர நெருப்பின் மத்தியிலே கர்த்தர் உலாவி வருகிற ஸ்தோத்திரம் தேவனாய் இருப்பார் என்று சொன்னால் இவர்கள் விசுவாசம் தீயை கூட தண்ணீரை போல மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் தண்ணியை கூட நெருப்பை மாற்றி விட்டுருது. தண்ணியை பார்த்தா கூட ஐயோ ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு விசுவாசம் ஆகி போயிடுது. சோத்திரம். முதல்ல பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு நல்ல விசுவாசம் இருக்கணும். 2வது வாசிங்க, அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:17. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும், சோத்திரம், தேவ வசனமாகிய, சொல்லுங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு நல்ல விசுவாசம் என்கிற கேடகம் வேணும். 2வது என்னது வேணும் அப்படின்னு சொன்னா ஆவியின் வசனமாகிய ஆவியின் பட்டயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகிற போது 40 நாள் ஸ்தோத்திரம் அவர் இரவும் பகலும் உபவாசித்து வந்ததுக்கு அப்புறம் தேவநாமம் மகிமைப்படுவதாக அவர் சோதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறார். பிசாசு தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா லூக்கா, மத்தேயு, மார்க்கிலெல்லாம் போட்டிருக்கு, நீர் உண்மையாகவே தேவனுடைய, சொல்லுங்க, குமாரனே ஆனால் இதையெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் இது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம லாங்குவேஜில் உண்மையாகவே நீ வந்து இவருக்கு தான் பிறந்த அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை see how he is attacking the emotionally. பாருங்க, ரொம்ப எமோஷ்னலாக இயேசு கிறிஸ்துவை அட்டாக் பண்ணுறான். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்போ பார், ஆண்டவர்கிட்ட இருக்கிற பவர் மாதிரி நம்மகிட்ட இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணியிருப்போம். அப்படி தானே? சரி, சோத்திரம். ஆனால் பிசாசு தேவனுக்கு முன்பாக நிற்கிற போது, தேவனை சோதிக்கிற போது, இவர் ஆவி என்னும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வைத்து அவனை ஜெயிக்கிறார். ஸ்தோத்திரம். முதல்ல பிசாசு எங்கே கூட்டிகிட்டு போய் நிறுத்தினா அப்படின்னு சொன்னால் அதனுடைய லூக்கா 4வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். முதல்ல அவன் என்ன பண்ணனா அப்படின்னா அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ண சொன்னான்? அப்பமா மாற்றுங்க, உம்மனால இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏன் இயேசுவிடத்தில் கல்லை கொண்டு வந்து அப்பமா மாற்ற சொன்னான் அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்கு என்ன இருந்துச்சு? சொல்லுங்க சத்தமா. அவருக்கு என்னென்னமோ இருந்துச்சு. ஏண்டா காலையில் எங்களை சோத்திரம். இயேசுவுக்கு என்ன இருந்துச்சு? நல்லா பசி இருந்துச்சு. 40 நாள் அவர் சாப்பிடாம பிரயாசப்பட்டுட்டு சோத்திரம் உபவாசத்திலிருந்து அவர் சோர்ந்து போனது. இயேசுவுக்கு பசி இருக்குதுங்கிறத மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சோத்திரம் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரிவதற்கு முன்பாக யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? சத்தமாக சொல்லுங்க. பிசாசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. தேவையை வைத்து இயேசுவை விழத்தள்ள வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். அன்பானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் நினச்சிக்கிறோம் பிசாசு எப்படி இருக்கும்? நல்ல பெரிய அப்படி பார்க்குற அகோரமான கோரத்தில் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் நல்லா உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரையாவது ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய நல்ல குணாதிசயத்தை குறித்து சிந்திச்சு பாருங்கள். ஒருவேளை உண்மையாகவே நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல குணாதிசயம் மாத்திரம்தான் உங்களுடைய சிந்தையில் வரும். அப்படி
நமக்கு மற்ற தேவையில்லாத சிந்தனை கொண்டு கொடுத்து இல்லை 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 இல்லை, அந்த சகோதரி நல்ல சகோதரி தான். ஆனாலும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பெண் அல்லது அந்த அம்மா அந்த சகோதரி பண்ணினதை என்னால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. பிசாசு அநேக நேரங்களில் மனுஷனுடைய சிந்தையை கட்டி வச்சிடறான். ஒரு முறை நானும் பிரைஸனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு 6 அடி இருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் அப்படியே நேக்கட்டாக அப்படி நடந்து போகிறார். என்னோட காரு ரொம்ப சின்ன கார் இல்லை, என் காருக்கு மேலே 4-5 அடி இருக்கிறார் ஆள். இப்போ எனக்கு அப்படி துடிக்குது. நான் வண்டியிலேருந்து இறங்க போகிறேன், இவங்களாம் விட மாட்டேன்ட்டாங்க. ஏதாவது நான் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை, வண்டியில் வண்டி துடைக்கிற துணி மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ வேதனை. அப்போது இவ்வளோ பெரிய மனுஷனுடைய சிந்தையும் கட்டி வைக்க பிசாசினால் முடியும். அன்பானவர்களே, வேத வசனம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நாம் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், பொறாமை பேசலாம், கடைசி வரைக்கும் குற்றம் சொல்லலாம், கடைசி வரைக்கும் மற்றவர்களை நேசிக்காமலே ஜீவித்து ஒரு நாள் நாம் மரித்து போகிற போது ஐயோ அம்மா சோத்திரம், நமக்கு நரகமா பரலோகமா தெரியாத ஒரு அங்கலாய்ப்பின் ஜீவியம் ஜீவித்து நாம் மரித்து போவோம். சோத்திரம், 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் சர்ச்சுக்கு போன ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. சோத்திரம். ஆனாலும் நம்முடைய கடைசி நேரம் வரைக்கும் சோத்திரம் தேவ ஆவியானவரால் நடத்தப்படாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கேவலமாய் ஸ்தோத்திரம் நிர்பந்தமாய் ஸ்தோத்திரம் அங்கலாய்ப்பாய் மாறிவிடும். இயேசுவுக்கு வந்த 3 சோதனை. முதல்ல கல்ல அப்பமாக்குங்க, பசி இருக்குல்ல உமக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகமம் 8:3. உபாகமம் 8:3. உபாகமம் 8:3 வாசிக்கிற. சோத்திரம். இயேசுவை பின்பற்ற நம்ம இயேசுவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் பைபிளெல்லாம் சொல்லுங்க படிச்சிருக்கிறாரு. அவரே பைபிள் படிக்கும்போது, அவர் ஆண்டவராக இருந்த போதும், தேவதூதர்களுக்கு மேலானவராக இருந்த போதும், பரலோகத்தில் அவர் ஜீவித்த போதும், பரலோக தேவனுக்கு ஒத்த சாயலை உடையவராக இருந்த போதும், அவரே பைபிளை படிக்கும்போது, அவருக்கே டைம் இருக்கும்போது வசனம் சொல்லியிருக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அவரே என்ன பண்ணுறாரு? பைபிளை படித்து வசனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? மனசில் வச்சுருக்கும் போது நம்ம சோத்திரம் ஒரு பெரிய ஆளுக மாதிரி பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கிறது இல்லை, நேரம் இருக்கிறது இல்லை. அன்பானவர்களே, இயேசுவுக்கு வந்த சோதனை அவர் ஜெயித்ததுக்கு காரணம் இந்த வசனம் என்னுங்கிற ஆவியின் பட்டயம் அவருக்குள் இருந்ததால் மாத்திரமே அவர் பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வசனம் வேணும். வசனம் நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வசனம் தெரியலன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. பிசாசு என்ன பண்ணுவான்? உச்சி மண்டையில் ஏறி நல்லா உட்காந்துட்டு சோத்திரம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு நல்லா தூக்கம் வரும். நம்ம பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். பிசாசுக்கு நல்லது பிடிக்காது. பிசாசுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை திருடுறது தவிர அவனுக்கு வேற எந்த டியூட்டியுமே கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு மனிதனோ அல்லது ஊழியனோ அல்லது யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்காமல் அந்த கனத்தை நாம் திருடுவோம் என்று சொன்னாலும் பிசாசுக்கு லாபம்தான். பாஸ்டர், உங்கள் பிரசங்கம் நல்லா இருக்கு அப்படி ஒரு 3 நாள் என்னை வச்சு ஒரு மீட்டிங் நடத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் சோத்திரம், அந்த மீட்டிங் வேணா ஒரு வேளை சக்ஸஸ் ஆகும். ஆனால் அந்த கனம் எல்லாவற்றையும் நான் திருடி விட்டேன். ஏன் இன்று அநேக ஆராதனை வீரர்கள் விழுந்து போவதற்கு காரணம், அவன் அமைதியாக சொல்லு, ஏன் அநேக ஆராதனை வீரர்கள் விழுந்து போவதற்கு காரணம், ஆராதனை வீரன் என்பவன் சோத்திரம் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் மத்தியிலும் ஜனங்களுடைய நன்றி பலிகளை தேவனுடைய பட்சத்திலும் திருப்புகிறவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு இவன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்க கிட்ட இருந்து நன்றி பலிகளை இவங்க வாங்கிட்டு தேவனுக்கு போக வேண்டிய மகிமைகளை இவர்கள் திருடுகிறதுனால்தான் இவர்கள் எல்லோரும் விழுந்து போகிறார். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்மை கொடுக்க விடாமல் செய்வது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க விடாமல் செய்வது, சபையிலே தேவனை உண்மையாய் ஆராதிக்க விடாமல் செய்வதெல்லாம் நமக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் வல்லமைகள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரனே ஆனால், உண்மையாகவே அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா?
சொல்லுங்க சத்தமா. ஆமா தானே, உண்மைதானே, அதில் என்ன தப்பு இருக்கு? அவன் கேட்கறது கரெக்டு தானே. நீ உண்மையாகவே தேவன், ஏன் அவர் அந்த இடத்துல வசனத்தை யூஸ் பண்ணி, அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு கூடலூரில் பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் நமக்கு அந்த பவரெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு போகிறக்கு முன்னாடியே நல்ல சிக்கன் 65 எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸில் சிக்கன் 65 பிரியாணி எல்லாம் நம்ம வீட்டுக்கு போகும்போது இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் பிசாசுக்கு கீழ்ப்படியவில்லை? தேவ வசனத்தின் மூலியமாய் அவர் வெற்றி சிறந்தார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பிசாசு என்ன பண்ணுறான், அதனுடைய ரெண்டாவது, உயர்ந்த மலையின் மேலே ஆண்டவர் போய் நிறுத்திட்டு என்ன சொல்கிறான், நீ என்னை பணிந்துகொள், யூ ஹாவ் டு வர்ஷிப் மீ. நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு கொடுத்துறேன். இப்போ நான் கேட்குறேன், சோத்திரம், சிலுவை வேண்டாம், பாடு வேண்டாம், நம்மளை மாதிரி ரொம்ப இயேசு அவர் ஒரு நாள் ஒரு சிலுவையை சுமந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எத்தனை நாள் சிலுவையை சுமந்துட்டு இருக்கிறோம். சோத்திரம். பிரயாசம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், ரத்தம் வேண்டாம், பாடு வேண்டாம், உபத்திரவம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். சோத்திரம். இந்த சீசர்களினால் காட்டி கொடுக்க வேண்டிய தேவை வேண்டாம். இயேசு நினச்சிருந்தா என்ன சொல்லியிருந்திருக்கு, ஓகே பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், உன்னை ஆராதனை பண்ணி நீ இந்த என்ன பண்ணு, நீ போயிரு. ஆனால் இயேசு என்ன பண்ணார், உபாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த வசனத்தை சொல்லி பிசாசை துரத்துறார். 13. சோத்திரம். இயேசுவுக்கு வசனம் தெரிந்ததினால் பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராய் அவர் மாறி போனார். நாம் எப்பொழுது தேவனை, சோத்திரம், பிசாசை எதிர்க்கக்கூடிய திராணிகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால், நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் எழும்புகிற போது, நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற போது, நாம் பிசாசை எதிர்க்கிறவர்களாய் திராணி உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். ரெண்டாவது, தேவ வசனத்தை, வசனம் என்கிறதான ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாய் இருந்தால் பிசாசை எதிர்க்கத்தக்க திராணி உள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அதனுடைய வசனம், கீழ் வசனம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பிசாசை அவனை விட்டு, ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். பாருங்க, இந்த வசனம் பிசாசு என்ன பண்ணும் சொல்லுங்க, துரத்தும். ஆண்டவருடைய வசனம் பிசாசை எதிர்த்து உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதனுடைய 18வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. எபேசியர் 6:18. சோத்திரம். இது என்னையா ஜெபம், இந்த ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். வசனம் சொல்லி இருக்கு, பரிசுத்த விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பெருமூச்சோடும் நமக்காக விண்ணப்பம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆவியானவரோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். முதல்ல நமக்கு நல்ல விசுவாசங்கிற கேடகம் வேணும். ரெண்டாவது, ஸ்தோத்திரம், ஆவியின் பட்டயம் வேணும். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சமயத்திலும், அந்த வசனம் அழகாக சொல்ல, எல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க உங்கள் பைபிளில், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சோத்திரம். அந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை எந்த சமயத்திலும், அதனுடைய சென்டர் வார்த்தை என்ன அப்படின்னா ஜெபத்தில், அதனுடைய லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் விழித்து கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் ஜெபத்தில் விழித்து கொண்டே இருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அநேக நேரங்களில் பிசாசை எதிர்க்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு கூட இல்லாமல் போனது தான் காரணம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். வசனம் சொல்லி இருக்கிறது, எந்த சமயத்திலும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு சம்பவத்தை அதற்கு நான் உதாரணமாய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5. 9-10 வாசிங்க. சோத்திரம். பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஜெனி, அவனை ஆஃப் பண்ணு ஜெனி. சோத்திரம்.
பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் ஸ்தோத்திரம், ராஜா பார்க்கிறான், இது என்னது நலமான ஒரு காரியம். பேதுரு என்ன பண்ணலாம், சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சு பண்டிகை நாளையில் வெளியே கூட்டிகிட்டு வந்து அவனை ஒரு என்ன பண்ணலாம், ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடி காமிக்கலாம், கேவலமாக பேசலாம், அவதூறு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதாவது உலகம் ஒரு முடிவை பேதுருவுக்கு எழுதி விட்டது. என்ன முடிவு அப்படின்னா, ஜெயிலில் வச்சிருந்து இவனை வேடிக்கை பொருளாக காமிச்சு இவனை கொலை செய்கிறது. இது உலகம் நியமித்த ஒரு முடிவு. அநேக நேரங்களில் நிறைய பேர் சொல்கிற வார்த்தைகளை இப்படி நான் கேட்டிருக்கேன். நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணார், என் எதிர்பார்ப்புகளுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எஸ்தர் புஸ்தகம் வாசிச்சிங்க அப்படின்னா அதில் இப்படி ஒரு வார்த்தை வரும், காரியம் மாறுதலாய் அமைந்தது. மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் ஒரு ராஜ்யமே எழும்பி நின்ற போதும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு எதிராக நிற்கலாம், தேவன் நம்முடைய காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நல்ல சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிற கிரெடிட் நமக்கு கிடைக்காம போகலாம். நல்லா அந்த எஸ்தர் புஸ்தகத்தை வாசிங்க, வீட்டுக்கு போய் ஞாபக புஸ்தகத்தில் மொர்தெகாய் செஞ்ச விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கே அதை எடுத்து ராஜா வாசிச்சிருந்தா இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கலாம், கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கலாம், கொஞ்சம் தங்கம் அப்படிதானே எட்வின் பிரதர், கொஞ்சம் ஏதாவது வெகுமதி கிடைச்சி கொஞ்சம் டும் அடித்து இவனை அனுப்பிச்சுட்ருக்கலாம். ஆனால் அதை ராஜா மறந்து போனான். ஆனால் நாளைக்கு சாவு வரப்போகுது, நாளைக்கு யூத ஜனங்கள் எல்லோரும் அழிஞ்சு போக போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு அவனுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் ராஜாவுடைய அரண்மனையில் நல்ல விசேஷமான புத்தகங்கள் இருக்கும். இவன் எல்லாம் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து வாசிச்சிருக்கலாம். நைட் டைம் இவனுக்கு என்ன வருது, ஆஃபீஸ் ஃபைல் ஞாபகம் வருது. ஞாபகத்தின் புஸ்தகத்தை எடுத்து அவன் திருப்புகிற போது மொர்தெகாயை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் மனுஷங்களோ அல்லது ஸ்தோத்திரம் இந்த உலகமோ நாம் செய்கிற நன்மைகளை மறந்து போவது நல்லது. யோசேப்புக்கு பானபத்திரக்காரன் மறந்து போனது நல்லது. அவன் மறந்து போனான், கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். சில நேரங்களில் இந்த உலகம் நம்மை மறந்து போகலாம், தேவன் நம்மை ஞாபகப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லோரும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஊக்கத்தோடு ஜெபிச்சதுக்கு அப்புறம் சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் பேதுருவை கொண்டு வருவதற்கு தம்முடைய தூதனை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ சபையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வரலாம், சோத்திரம், சூழ்நிலை எல்லாம் சாதகம் இல்லாமல் போகலாம். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தால் தேவன் பரலோகத்தின் மதகுகளை திறந்து தூதனை நமக்கு முன்பாக அனுப்பி நமக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வேலை என்ன, ஜெபிக்கிறது மாத்திரம்தான். கையை நீட்டுறது மோசையோட வேலை, கடலை பிளக்கிறது கர்த்தருடைய வேலை. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, கடலை பிளக்கணும்னு பார்க்குறோம், கையை நீட்ட தெரியுறதில்ல, நமக்கு காத்திருக்க தெரியுறதில்ல. வசனம் இப்படி சொல்லியிருக்கு, நீ சும்மா இரு நான் உனக்காக, சொல்லுங்க சத்தமா. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்மளால சும்மாவே இருக்க முடியலையே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஜாக் பூனான் என்ற ஒரு தேவ மனிதன் இருக்கார் பெங்களூரில். நீங்கள் நிறைய அவருடைய மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கலாம். அவருடைய மெசேஜை என்னுடைய ட்ராவல் டைமில் கேட்டேன் சென்னையில் இருக்கும்போது. அப்போ அவர் இப்படி சொன்னார், ஒரு முறை அவருடைய சரீரத்தில் பயங்கர ஒரு வியாதி வந்துருச்சாமா. ரொம்ப பிஸியான மனுஷன், அவருடைய ஷெட்யூலெல்லாம் கிடைக்காது, நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற மனுஷன் பயங்கர வியாதி வந்தோடனே இவர் ஜெபிச்சாராம், ஆண்டவரே வியாதி நீங்கட்டும் 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 அப்படின்னோடனே வியாதி நீங்கவே இல்லையாமா. வியாதி நீங்கவே இல்லை. கடைசியில் இவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துனப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாராம்மா, ஏன் ஆண்டவரே நான் எவ்வளோ பிஸியான மனுஷன், கடைசியில் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னாராம்மா, உனக்கு நல்ல டைம் இருக்குது ஊழியம் பண்ணுறதுக்கு, உனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் உன்னை சந்திக்க வர்றாங்க, ஆனால் உனக்கு என்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, நான் பேசுறதை கேட்கவே மாட்டேறியே, நீ பிஸியாக இருக்கிறியே, நீ ரொம்ப பிஸியாக இருக்கிறியே, உன்னால் என்னுடைய சத்தத்தை கேட்கவே முடியலையே. அப்போ அவர் உணர்ந்து ஒரு டிராக்டோ ஒரு புக் ஒன்று எழுதினாராமா. அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருச்சபையின் ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், எதுக்கு இந்த சாட்சி எல்லாம் சொல்கிறோம் சபையில் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜெபிக்க சொல்லுவாங்க. திருச்சபையில் சபை மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் சிறைச்சாலையின் கதவுகளையும் திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிசாசு நினைச்சான் பேதுருவுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு, ஆனால்
கர்த்தர் நினைத்தார், ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உலகம் நிர்ணயித்த காரியத்தை கர்த்தர் புதிய அத்தியாயமாய் எழுத ஆரம்பித்தார். காரணம், ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் வர ஜோதிமணி அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு வேதனையும் இல்லை, எனக்கு வேதனை தான். ராஜேஷ் ஃபேமிலியோடு இல்லாமல் இருக்கிறது எனக்கு வேதனை தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் பிரயாசப்பட்டு ஜெபிப்போம். சிறைச்சாலையின் கதவையே கர்த்தர் திறப்பார் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை திறக்க கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மை பகைக்கலாம், சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை வெறுக்கலாம். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே அன்பு சபையே நாம் முட்டி மடக்கி தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பரலோகத்தின் மதகுகளை திறக்க தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலை சாதக இருந்தாலும் சரி, சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போனாலும் சரி, எந்த சமயத்திலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்னு சொன்னா நமக்கு முன்னாடி தடை வராம கிடையாது. எந்த தடை வந்தாலும் சரி, நமக்கு முன்பாக தூதனை அனுப்புகிற தேவன் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 1, விசுவாசம் என்னும் கேடகம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியின் வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் நமக்குள் இருக்கட்டும். 3வது, எந்த சமயத்திலையும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கட்டும். இப்படி இருந்தா நம்முடைய சோதனை ஓட்டத்தில், சோதனையின் மத்தியில் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நாம் எழும்புவோம். அல்லேலூயா. ஒருவேளை நாம் 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 புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அல்லது ஸ்தோத்திரம் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய ஜெபமும் விசுவாசமும் நம்முடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் ஒரு நாள் நம்மை மேலே எழும்பி வர கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகம் இல்லாமல் போனாலும் சரி, பிசாசானவனுடைய போராட்டம் அதிகமானாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். முதல்ல இருந்த ஆசீர்வாதத்தை விட பின்னாடி இருந்த ஆசீர்வாதம். சோத்திரம். ஒரு ஊழியக்காரர்கிட்ட நான் கேட்டேன், பாஸ்டர் ரொம்ப அந்த தாத்தா பாஸ்டர் சொன்னார், எதுக்கு ஆண்டவர் இப்படி யோபுடைய குடும்பத்தை இவ்வளோ கஷ்டப்படுத்தினார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லைடா, முதல்ல யோபுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மூக்கு நல்லால, அதனால ஆண்டவர் அந்த பிள்ளைகளெல்லாம் அழிச்சிட்டு தேசத்திலேயே அழகுள்ள பிள்ளைகளை கொடுத்தாரு அப்படின்னாரு. சிரிச்சுட்டே சொன்னார், ஆனால் என்னை சிந்திக்க வைத்தது தேவநாம மகிமை. முன்பு இருக்கிற ஆசீர்வாதங்களை விட அதனுடைய பின்பு இருந்த ஆசீர்வாதத்தின் அளவு அதிகமானது. நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும். முதல்ல இருந்த ஒட்டகத்தை விட டபுள் மடங்கு ஒட்டகம், முதல்ல இருந்த ஆசீர்வாதத்தை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதம். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகாதபடி இருந்தான். அன்பு தேவ சபையை நாம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நாங்கள் எழும்ப கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் ஆண்டவரே கர்த்தரங்களை எழும்ப செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் என்னும் கேடகத்தை ஒரு நாளும் நாங்கள் விட்டு விடாதபடி, ஆவியின் பட்டயத்தை நாங்கள் மறந்து வைத்து விடாதபடி, சோத்திர ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை மறக்காதபடி தேவ ஆவியானவருடைய கிரியை எங்கள் மத்தியிலே, எங்கள் சபையிலே பலமாயிரங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அன்பு பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீர். விசேஷமாய் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி பிசாசை எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் நாங்கள் எழும்ப கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, ஆவியின் ஆண்டவரே பட்டயமாகிய ஆண்டவரே வேத வசனத்தை மறந்து விடாதபடி, ஜெபத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களுடைய ஜீவியத்திலே நினையாதபடி ஆண்டவரே இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்க. ஆண்டவரே, எந்த சமயத்திலும் ஜெபத்திலும் ஆண்டவரே உறுதியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிசாசுக்கு நாங்கள் எல்லோரும் எதிர்த்து நிற்கிறவர்களாய், இடம் கொடுக்காதவர்களாய் ஆண்டவரே, அவன் எங்களை விட்டு ஓடி போகிறவர்களாய் கர்த்தரங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, வெற்றியின் பிள்ளைகளாய் கர்த்தரங்களை மாற்றுங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.